ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஆராங் அந்த மெஜிஸ்ட்ரேட்டோட 7th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட்ல சூனியக்காரியா இருக்கிற ஹீரோட அம்மா ரொம்ப வருஷமா நிறைய பேரை சாகடிச்சு மலை மேல உள்ள காட்டுக்குள்ள பாடியை புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்த ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. அதே மாதிரி போன எபிசோட் கடைசியில அவர் கண்டுபிடிச்ச இடத்துல நிறைய மந்திர துணிகள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு துணி மட்டும் இல்ல, மந்திரிச்ச துணி நிறைய கிடைக்குது. கரெக்டா ஒரு டைரக்ஷன்லன்னு 8 திசையிலையும் ஒரு துணியா வச்சிருக்காங்க போல. ஹீரோ ஒரு துணியா கண்டுபிடிக்க இவர் அம்மாவுக்கு இது எல்லாமே சென்ஸ் ஆகுது. அதே போல மேலோகத்திலையும் ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல விரிசல் விடுது. இப்போ 8 திசையிலையும் இருக்கிற அந்த மந்திரிச்ச துணியில இன்னும் ஒண்ணுதான் ஹீரோ கண்டுபிடிக்கணும். அவரும் கால்குலேட்லாம் பண்ணி கரெக்டா அந்த டைரக்ஷனை பார்த்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்துல காஞ்ச மரத்துல அந்த துணி இருக்கு. அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது கீழே பள்ளத்தை எட்டி பாக்குறாரு. ரொம்ப ஆழம், கீழே தண்ணிலாம் ஓடிட்டு இருக்கு. ஆபத்தான இடம் தான். மரத்து மேல ஏறிதான் அந்த துணி எடுக்கிற மாதிரி இருக்கு. கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி சுச்சுவேஷன். ஆனாலும் ஹீரோ மெதுவா அந்த மரத்து மேல ஏறி துணியை பிடிக்கிறதுக்கு கையை நீட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த டைம்ல 3 Idiots நிர்வாகிங்க 3 பேரும் அங்க வந்துட்டாங்க. இவனுங்க வேற ஏற்கனவே ஹீரோவை சாகடிக்கிறதுக்கு சரியான சான்ஸ் கிடைக்குமான்னு தானே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பள்ளத்தாக்க நோக்கி போறத பின்னால மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இதுதான் சான்ஸ்னு 3 நிர்வாகிகள்ல ஒருத்தனை அனுப்பி போய் அவர் தள்ளி விடுன்னு அனுப்பி விடுறாங்க. அந்த நிர்வாகியும் பயந்துட்டே ஹீரோ கிட்ட போய் கண்ணை மூடிட்டு அப்படியே கையை நீட்டிட்டு நிக்கிறான். கரெக்டா அந்த டைம்ல ஹீரோவும் துணியை எடுக்கும்போது டபக்குன்னு அந்த உயரத்துல இருந்து பள்ளத்துல விழுந்துடுறாரு. ஆனாலும் அந்த மந்திரிச்ச துணியை எடுத்துட்டு தான் கீழே விழுந்திருப்பாரு. இதெல்லாம் சென்ஸ் பண்ண ஹீரோவோட அம்மா அப்போ அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு கோவமா பார்த்துட்டு நிக்கிறாங்க. அங்க மேலோகத்துல அந்த கிறிஸ்டல் பால் அப்படியே கீறி ஒரு பக்கம் வெடிச்சிடுது. அதுல இருந்து அப்படியே ஆவியா வருது. இப்போ சொர்க்கராஜா அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரண தூதுவரை அங்க அனுப்பி ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஹீரோவோட அம்மா அந்த மந்திரிச்ச துணியை வச்சு அவங்க இடத்த மேலோகத்துக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க போல. இப்ப கீழே பூமியில ஹீரோவை ஏதோ இந்த நிர்வாகிகள் அவங்க தான் தள்ளி விட்டுதா நினைச்சிட்டு ஒரு வழியா முடிஞ்சுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மேஜிஸ்ட்ரேட்னு ஹீரோயினோட வாய்ஸ் கேக்குது. உடனே அவங்க அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை தேடிட்டு இருக்கா. அப்ப மரண தூதுவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் இங்க வேலை விஷயமா தான் வந்திருக்காரு. ஆனா ஹீரோயின் என்னவோ அவளை தான் ஃபாலோ பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா ஹீரோவை தேடி போறா. இங்க மரண தூதுவர் அந்த மந்திர துணியை ஒன்ன தொட்டு பார்த்துட்டு மூயோன் இல்ல அப்படி இருக்காது அப்படின்னு ஏதோ ஒரு பேரை சொல்லி சாக்கா பார்த்துட்டு இருக்காரு. என்ன விஷயம்ன்றது தெரியல. இன்னொரு பக்கம் ஊர் தலைவரோட பையன் ஹீரோவோட அம்மாவை பார்க்க வரான். அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா அவனை பார்த்து உன்னாலதான்டா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கத்த அவன் டபக்குன்னு பயந்து போய் கீழே முட்டி போட்டு கவுந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, அவளை நான் சாகடிச்சேன் ஆனா உயிரோட வந்துட்டா அப்படின்னு இவங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியாம ஹீரோயினை பத்தி சொல்றான். இந்த அம்மா உடனே அந்த பாயிண்ட புடிச்சிட்டு எது அவளை சாகடிச்சா ஆனா உயிரோட இருக்காளன்னு ஏதோ ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப காட்டுக்குள்ள ஹீரோயினை கட்டுறாங்க. அவ அங்கிட்டும் இங்கிட்டுமா ஹீரோவை தேடி எப்படியோ ஹீரோவை பார்த்துடுறா. அவர் பள்ளத்துல உள்ள அந்த தண்ணியில எல்லாம் விழல, மேல ஒரு மேட்ல விழுந்து கிடக்குறாரு. ஹீரோயின் உடனே ஹீரோவை காப்பாத்த அந்த பள்ளத்துல இறங்குறதுக்கு கயிறு வேணும்னு எலும்பு கூட எல்லாம் கண்டுபிடிச்ச இடத்த சுத்தி கயிறு கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுக்கலான்னு போறா. அங்கதான் இன்னும் மரண தூதுவர் இருக்காரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போகும்போது அவர் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரை வேற திட்டிக்கிட்டே கயிறு அவுத்து ஹீரோ சறுக்கி விழுந்தார்ல அந்த மரத்து மேலேயே கட்டி கயிறை பிடிச்சி மெதுவா கீழே இறங்கிட்டு இருக்கா. பாதி தூரம் வந்துட்டா. அப்புறம் கால் ஸ்லிப் ஆகி சரட்டுன்னு கயிறு கையில இருந்து உருவி பள்ளத்துல விழுற மாதிரி போயிட்டா. அப்ப டபக்குன்னு ஹீரோ கண்ணை முடிச்சு அவ கையை பிடிச்சி காப்பாத்திட்டாரு. அவருக்கு ஏற்கனவே வலது கையில தான் அடிபட்டு இருக்கு. அந்த கையை வச்சுதான் அவளை வேற பிடிச்சிருக்காரு. ஏமா நீ என்ன காப்பாத்த வந்தியா சாகடிக்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவளை தூக்கி காப்பாத்துறாரு. ஹீரோ ரொம்ப அடிபட்டு கிடக்கிறத பார்த்ததும் என்னாச்சு ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு அடிபட்ட கையில துணியை கட்டி விடுறா. இப்ப அவ மேல இருந்து இறங்கி வந்தா அந்த கயிறும் அறுந்துட்டு திரும்ப மேல போக முடியாத ஒரு நிலைமை. அப்ப ஹீரோ இருந்துட்டு ஒன்னு பண்ணுவோம், நீ இந்த பள்ளத்துல இருந்து குதி, எப்படியும் செத்து போய் திரும்ப உயிரோட வந்துருவ, அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதா சொல்லி ஆளுங்களை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. அவளும் சரி நான் அப்படியே பண்றேன்னு குதிக்க போற மாதிரி போயிட்டா. டக்குன்னு ஹீரோ அவ கையை பிடிச்சிட்டு உனக்கு என்ன பைத்தியமா, சும்மா விளையாட்டுக்கு சொல்றது கூட புரியாதா, உனக்கு திரும்ப உயிர் வர்றதுக்குள்ள நான் அங்க செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு ஹீரோயின் கத்த கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டு இரு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு பேசிட்டு அப்படியே மயங்கிட்டாரு. அவளும் அவரை உலுக்கி பாக்குறா, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சுத்தி பார்க்கும்போது ஒரு சின்ன குகை மாதிரி தெரியுது. இப்ப இங்க கட் பண்ணி அந்த 3 நிர்வாகிகளை கட்டுறாங்க. அவங்க ஏதோ ஹீரோவை அவங்க தான் தள்ளி சாகடிச்ச மாதிரி இன்னைக்கு எதுவுமே நடக்கல, யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க.
அப்ப ஹீரோவோட சேவகன் வந்து ஹீரோ எங்கன்னு கேட்டுட்டு நிக்கிறான். இவனுங்களும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட மாஸ்டர் எங்க போயிருப்பாரு, ஏன் இன்னும் வரலன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காட்டுக்குள்ளேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஹீரோயின் என்ன பண்றானா, அங்க ஒரு குகையை பார்த்தால அதுக்குள்ள ஹீரோவை இழுத்துட்டு வந்துட்டா. அவருக்கு ரொம்ப ரத்தம் போயிட்டு இருக்கு, மயக்கமா தான் இருக்கிறாரு. சரின்னு அவரை அங்கேயே போட்டுட்டு உள்ள எதுவும் ஆபத்து இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரலான்னு உள்ள போறா. மெதுவா உள்ள போறா. அவளுக்கு பயமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் ஆறாங், எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்னு அவ பாட்டுக்கு பேசிட்டே உள்ள போறா. ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டா போல ஹீரோவை அங்க இழுத்துட்டு வந்து போடுறா. ஹீரோ கண்ணை முழிச்சு ஏன் இங்க இருக்கோன்னு கஷ்டப்பட்டு பேசுறாரு. ஆல்ரெடி ஹீரோக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, வெளியே வர மழை செம்மையா பெய்யுது, அதனால அவருக்கு ரொம்ப குளிருது. ஹீரோயின் உடனே அவர் பக்கத்துல படுத்துட்டு பின்பக்கமா ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் அவரை வாமா வச்சுக்கலான்னு பாக்குறா. ஆனா இவ தான் மனுஷ பறவையே கிடையாது, அவ உடம்புல எந்த சூடுமே வரல. சரி நான் நெருப்பு மூட்டுறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன்னு இங்க இருந்து போறா. நீ அசைஞ்சாலே ஏதாவது பிரச்சனை வருமா, ஒரு இடத்துல இருன்னு அந்த நிலைமையில கூட ஹீரோ அவளுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா அவ கேட்கல. ரொம்ப தூரம் போய் அந்த குகைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒருத்தர் அங்க வந்து தான் ஒரு மூலிகை மருத்துவரணும், மழை பெஞ்சதுனால குகைக்குள்ள வந்ததா சொல்றாரு. ஹீரோயினும் ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்குன்னு அந்த ஆளை ஹீரோ கிட்ட கூட்டிட்டு வரா. அந்த ஆளு ஹீரோவை பார்த்துட்டு என்ன ரொம்ப அடிபட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அப்படியே பேச முடியாம வெளியில ரொம்ப மழை பெய்தான்னு கேக்குறாரு. ஆமா ரொம்ப, என்ன அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ரொம்ப அடிபட்டு இருக்கு, நகர கூட முடியாது போலே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே அவசரமா உங்ககிட்ட நெருப்பு மூட்டுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டே இருக்கா. இப்ப அந்த நீ ரொம்ப பேசுற, கடுப்பாகுது, நான் எப்படினாலும் நெருப்பு மூட்டை தான் போறேன், ஏன்னா எனக்கு ஈரல் பச்சையா சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவரே எனக்கு பச்சை ஈரல் தான் பிடிக்கும்னு ஏதோ பைப்போலர் டிசார்டர் மாதிரி பேசுறாரு. அவனே இதெல்லாம் சொல்லிட்டு திரும்ப அவனை அடிச்சுட்டு வாயை மூடுன்னு அவனே என்னமோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்மையா பயமாயிடுது. இன்னைக்கு எனக்கு செம்ம வேட்டை, ஒரே நாள்ல 2 அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுவும் ஹீரோயினை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவளோட ஈரல் சின்ன குழந்தையோட மாதிரி இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ டப்புன்னு அவனை யாரோ பின்னால இருந்து அடிக்கிறாங்க. யாருன்னா நம்ம ஹீரோ தான். ஒரு கம்பை பிடிச்சிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே எழுந்து நின்றுட்டு வெளியே அவ்வளோ மழை பெய்யுது, ஆனா இவன் நனையவே இல்லை. அப்பவே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து உன்னை அங்கிட்டு இங்கிட்டு போகாத, பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தானே இருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஆளை எங்க போய் பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தவனை பார்த்து நீ அவளோட ஈரலை வேணா சாப்பிட்டுக்கோ, ஆனா என்னோடது உனக்கு கிடையாது அப்படின்னு அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டுட்டு அவரும் அப்படியே சாஞ்சிடுறாரு. ஹீரோயினை வேற ஓடுன்றாரு. அவ ஓடுவாளா, ஹீரோவை தூக்கி பிடிச்சிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறா. ஆனா அந்த ஆளு திரும்ப ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளி மேல ஏறி மூஞ்சிலேயே மாறி மாறி குத்துறான். ஹீரோயின் உடனே அவனை பிடிச்சி தள்ள. இப்ப அவன் ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு அவ வயிற்றுலயே அப்படியே கையை வச்சு ஈரல் எடுக்க பாக்குறான். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஷாக் ஆகி நீ மனுஷ பறவையே கிடையாதா, ஆவியும் இல்லையா, அப்போ நீ என்னன்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நான் மனுஷி தாண்டா அப்படின்னு மண்டையை வச்சு அவன் மண்டையிலே ஒரே போட்டு அவன் கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து வந்து இனி கல்லீரல் முக்கியம் கிடையாது, உன் உடம்ப குடு அப்படின்னு கத்திட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண போக கரெக்டா மரண தூதுவர் வந்துட்டாரு. இந்த ஈரல் திங்கிற ஆளுக்கு மரண தூதுவரை தெரிஞ்சிருக்கு, ஏன்னா இவன் மனுஷனே கிடையாது. இப்ப அவன் ஹீரோயினை பார்த்து நான் நினைக்கிறது உண்மைனா உனக்கு இனிமே நிறைய ஆபத்து வரும் அப்படின்னு என்னமோ புரியாம ஏதோ சொல்றான். அடுத்து மரண தூதுவர் அவரோட வாள் எடுத்து அவனோட சோலை கேப்சர் பண்றாரு. ஹீரோயின் இந்த ஆள் யாருன்னு கேட்கும்போது இவன் ஒரு ஆவி மட்டும் கிடையாதான், இந்த இடம் ரொம்ப நாளா சீல் பண்ணப்பட்டிருந்ததுனால எக்கச்சக்க ஆவிங்க அப்படியே இருந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னாகி ஏதோ ஒரு மான்ஸ்டரா மாறி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே இப்பதான் மரண தூதுவருக்கே தெரியுதான். ஹீரோயின் உடனே அது என்ன மிரட்டுச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அவர் ஒண்ணுமே சொல்லாம கிளம்பிடுறாரு. இப்ப நைட் ஆயிடுச்சு, மழை எக்கச்சக்கமா அடிச்சு பெய்யுது. ஹீரோவோட சேவகன் ஹீரோவை காணுமேனு பதட்டமா நிர்வாகி கிட்ட எப்படி இப்படி கூலா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வாங்க என் மாஸ்டரை போய் தேடலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். ஆனா அவங்க மழை பெய்யுதுல அப்புறமா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சேவகன் என் மாஸ்டர் நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி அங்க இருந்து கிளம்புறான். இப்ப மேலோகத்துல காட்டுறாங்க மரண தூதுவர் சொர்க்கராஜா கிட்டையும் யமன் கிட்டையும் இப்ப அந்த குகையில வித்தியாசமான ஒரு மான்ஸ்டரை புடிச்சிட்டு வந்ததை பத்தி சொல்றாரு. அப்ப அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளா தான் இருப்பா போல அப்படின்னு ஹீரோவோட அம்மா பத்தியும் சொல்லிட்டு போறாரு. ஹீரோ அம்மா பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா அவங்களை எதிர்க்க நம்ம கிட்ட மிகப்பெரிய ஆயுதம் இருக்குன்னு ஹீரோயினை மென்ஷன் பண்ணி சொர்க்கராஜா சொல்றாரு. அடுத்து குகைக்குள்ள காட்டுறாங்க. இப்போதைக்கு ஹீரோவால நகர முடியாதுல, நைட் அங்கேயே தூங்கிட்டாங்க. காலையில ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ இல்ல, எங்கடா போனான்னு பார்த்தா கொஞ்சம் உடம்பு தேடிட்டு போல குகையில இருந்து வெளியே போக ரூட்டை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் குகை இடிஞ்சிட்டு வருது, அதனால வந்த வழியே திரும்ப போய் எந்த இடத்துல விழுந்து கிடந்தாங்களோ அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு கயிறு வருது. யாருன்னா ஹீரோவோட சேவகன்.
அவன் ஹீரோவை பார்த்து மட்டும் மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு ஹீரோயினை பார்த்து முறைக்கிறான். அந்த கயிறை வேற ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பிடிச்சி ஏறினா கயிறை அவுத்து விட்டுறேன்னு சொல்றான். அதனால வேற வழியே இல்லாம ஃபர்ஸ்ட் ஹீரோ கயிறை பிடிச்சி மேலே ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த கயிறு ஒரு இடத்துல உரசி கொஞ்சம் கொஞ்சமா பிய ஆரம்பிக்குது. ஆனா அவர் கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டாரு. அப்புறம் ஹீரோயின் ஏறிட்டு இருக்கும்போது கயிறு இன்னும் உரசி அப்படியே பிய மேல இருந்து விழுந்துடுறா. அந்த மலை மேல இருந்து ஒரு பெரிய பாறையில விழுந்து அடிபட்டு அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. இத மேல இருந்து ஹீரோ பார்த்துட்டு அவளை எப்படியாவது காப்பாத்தணுமேனு பதறாரு. அப்போ சேவகன் அவரை தடுக்க பொத்துன்னு கீழே விழுந்து மயங்கிடுறாரு. அடுத்து இங்க கட் பண்ணி மேலோகத்துல காட்டுறாங்க. இப்போ ஒரு குகை இடிஞ்சதுல அது ஏன்னு மரண தூதுவர் வந்து யமன் கிட்டையும் சொர்க்கராஜா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நாளா அந்த இடத்துல சீல் பண்ணி வச்சிருந்ததுனால சீல் உடஞ்சதும் நிறைய அவங்க ஒரே டைம்ல அந்த இடத்துல இருந்து வெளியேறினதுனால அதிர்வுனால இடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேலை வந்துட்டுன்னு கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புனதும் யமன் இருந்துட்டு இவ்வளோ கொலைகளை பண்ண அந்த ஆளை நம்மளால பிடிக்க முடியல, இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். நான் அப்பவே அவளை நரகத்துக்கு அனுப்பிடலாம்னு சொன்னேன், ஏன் ஒரு வாட்டியும் என்ன விதிகளை மீற வைக்கிறீங்க அப்படின்னு இவங்களுக்கும் ஹீரோவோட அம்மாவை முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க. அடுத்து ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க முன்னாடிதான் ஊர் தலைவரோட பையனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன் கிட்ட ஹீரோயின் வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆவா, அதனால அவளை உயிரோட விட்டுறணும்னு அவ மேஜிஸ்ட்ரேட்டோட ஆளா இருக்கிறதுனால அந்த மேஜிஸ்ட்ரேட் அதான் நம்ம ஹீரோவையும் உயிரோட விட்டுறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட நல்லா பழகி அவளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்றதையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இவனுக்கு உடனே பக்குன்னு ஆகுது, எங்க நம்மளை மாத்துறதுக்கு அடுத்து ஹீரோயினை செலக்ட் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி திணறான். இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா அவனை பக்கத்துல கூப்பிட்டு நீ எனக்கு பையன் மாதிரி, நீ எனக்கு கடைசி வர முக்கியம் அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. ஆனாலும் இவனுக்கு சந்தேகமா இருக்கு, எங்க நம்மளை மாத்திடுவாங்களோ அப்படின்னு. அடுத்து ஹீரோவோட அம்மா ஒரு ரூமுக்கு போறாங்க. அது வெறும் 4 சுவர் மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ள போனதும் தரையில ஒரு கதவு மாதிரி திறக்குது, உள்ள படிக்கட்டும் இருக்கு. அது உள்ள இறங்கி போறாங்க. பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல இவங்களுக்குன்னு ஒரு பெரிய இடமே இருக்கு. இதுதான் இவங்க மறைவிடம் போல. அங்க ஏதோ 2 பானை இருக்கு. அதுக்கிட்ட இந்த அம்மா சீல் உடஞ்சிடுச்சு, என்னை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கான நேரமும் வந்துருச்சு, இனிமே உங்களால மட்டும்தான் என்னை பாதுகாக்க முடியும், நான் மனுஷங்களெல்லாம் நம்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பானைக்குள்ள இருந்து 2 கருப்பு உருவம் வந்து நிக்குது. திரும்பவும் அந்த பானைக்குள்ளேயே போயிடுச்சு. அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்குதான் உறுதி செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவளை அடையணும்னு வேற நினைக்கிறாங்க. அடுத்து அந்த ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவருக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல, நல்லாதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோவோட அம்மா தான் சரி பண்ணி விட்டுருக்காங்க போல. ஹீரோ பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருந்தார்ல, இப்ப அந்த ஆள் வந்து ஹீரோ பத்தி தெரிஞ்சுட்டு வந்தது சொல்றாரு. ஹீரோ லார்ட் கிம்மோட பையன் தான், ஆனா ஹீரோவோட அம்மா ஒரு அடிமை, அதனால அவர் ஒரு அடிமையோட மகனும், அதுவும் அவங்க எப்படி அடிமையாயிருக்காங்கன்னா நாட்டுக்கு துரோகம் பண்ணதுனால அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இதை கேட்டதும் ஊர் தலைவருக்கு ரொம்ப குஷி ஆயிட்டு, ஒரு அடிமையோட பையன் அதுவும் துரோகியோட பையன்னு ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு கொஞ்சம் அடியாளுங்களையும் ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாருன்றது தெரியல. அடுத்து இவரோட பையனை காட்டுறாங்க. அவன் அவனோட வேலையை செய்ய ஹீரோயினை தேடி மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்கு போயிருக்கான். அப்ப அங்க உள்ள நிர்வாகிங்க ஹீரோ இறந்துட்டதாகவும் அவர் தேடி போன சேவகனும் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற அந்த டைம்ல கரெக்டா ஹீரோவோட சேவகன் ஹீரோவை முதுகுல தூக்கி போட்டுட்டு வேகமா ஓடி வந்து மருத்துவரை கூப்பிடுங்க அப்படின்னு கத்திட்டே உள்ள போறான். அப்புறம் ஒரு செகண்ட் நின்னுட்டு ஹீரோயின் அந்த மலை மேல இருந்து விழுந்துட்டானோ அங்க ஆளுங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்ப அங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவ மலையில இருந்து தண்ணிக்குள்ள விழுந்து இப்ப கரை ஓரமா ஒதுங்கி மயங்கி கிடக்குறா. இப்ப ஹீரோவை டாக்டர் வந்து காப்பாத்திட்டாரு. நிறைய ரத்தம் போயிருக்கு, மோசமான நிலைமை தான், ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாவம் இந்த 3 நிர்வாகிகள் தான் ஏமாந்து போயிட்டாங்க. ஹீரோ கொஞ்சம் லைட்டா கண்ணு முழிச்சதுமே ஹீரோயினை பத்தி தான் கேக்குறாரு. அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த சேவகன் கடுப்பாகி, நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன விட்டுட்டு அவளை கேக்குறீங்க அப்படின்னு கத்துறான். இன்னொரு பக்கம் ஊர் தலைவரோட பையன் ஹீரோயினை தேடி போயிட்டு இருக்கான். அவ கீழே மயக்கமா கிடக்கிறதையும் பார்த்துட்டான். நம்ம இவளை தானே அன்னைக்கு சாகடிச்சோம் அப்படின்னு அவளை கத்தியால குத்துனதெல்லாம் பத்தி யோசிச்சு பாக்குறான். அப்புறம் அவன் பக்கத்துல போய் அவளை லைட்டா தூக்கி மூச்சு இருக்குதான்னு பாக்குறான். உயிரோட தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே இவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தும் எப்படி உயிரோட இருக்கா அப்படின்னு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கண்ணு முழிச்சிட்டா. உடனே அங்க இருந்து போகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு எந்திக்கிறா. 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறா, அவளால முடியல. அப்புறம் ஊர் தலைவர் பையன் தான் அவளை தூக்கிட்டு போய் அவன் குதிரையில வச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வரான். அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோவோட அம்மா ஹீரோயினை எதுக்கு அடைய நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.